சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்போ நார்மலா தான் துணி எடுக்க போறோம். சீக்கிரமே கல்யாணத்துக்கு துணி எடுக்க போறோம் மாப்ள. டேய் என்ன வாழ்த்து. தூம் தாத்தா போயிட்டு வா. வர மாப்ள. நாளைக்கு பார்க்கலாம். போயிட்டு வாடா. ஆமா உன் மூஞ்சி என்ன இன்னைக்கு 1000 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி சும்மா பல்ச்சுன்னு இருக்கு. வாட் இஸ் த மேட்டர்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ போயிட்டு வா. டேய் இதே மூஞ்சி இதே முகத்தை எத்தனை வருஷமா பாக்குறேன். எனக்கு தெரியாத விஷயம் இருக்கா? சொல்டா. நீ ஜெயந்தி கூட வெளியே போற மாதிரி நானும் ஆனந்தி கூட இன்னைக்கு டின்னருக்கு வெளியே போறேன். டேய் என்னடா சொல்ற? ஆனந்தி கிட்ட உன் லவ் சொல்லிட்டியா? ஆனந்தி ஓகே சொல்லிட்டாங்க. இரு எதுக்கு இப்ப ஹைப் ஆகுற? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவளும் அவ ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸும் எங்கேயோ டின்னர் சாப்பிட போறாங்களாம். என்னையும் கூப்பிட்டா நானும் போறேன். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? நான் அவ்வளவுதானா? நீ என்ன எதிர்பார்த்த? கஷ்டம். என்னடா கஷ்டம்? நானாவது 4 வருஷத்துல துணி கடை வரைக்குமாவது வந்துட்டேன். நீ 40 வருஷம் ஆனாலும் இதயம் படம் முரளி மாதிரி லவ் சொல்ல மாட்ட போல இருக்க. கடைசி வரைக்கும் உங்க கூட சேர்ந்து நானும் சினி ஜெயந்தி மாதிரி சுத்தி நிற்க வேண்டியதுதான். டேய் இதையெல்லாம் ஓம் பீரியட் படம்டா. என் வயசுக்கு ஏற்ற மாதிரி படத்தை சொல்லட்டா? அதெல்லாம் எப்போ சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும். நீ ஓவரா பேசாம இடத்த காலி பண்ணு, இல்ல ஓவர் டைம் பார்க்க சொல்லிடுவேன். பொறாமடா உனக்கு பொறாம. நான் நாளைக்கு வரேன். என்ன 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், சும்மாதான். ஆமா சும்மா இருந்தா ஜாலியா தானே இருக்கும். என்ன பாக்குற? 3 நாளா ஸ்டாக் ரிப்போர்ட் என் டேபிளுக்கே வரலையே. என்ன சூப்பர்வைசிங்கோட சேர்த்து குடோனையும் நீ தானே பாத்துக்கிறேன்னு சொன்ன. அப்புறம் ஏன் 3 நாள் ரிப்போர்ட் இன்னும் அப்டேட் ஆகல? அது சரி, இப்போதான் நீங்க எனக்கு ஈக்குவலான பவர்ல இருக்கீங்களே, அதனால நான் சொல்ற வேலையெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க. அப்படிதானே சார்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். ஆனந்திய போலீஸ் கூட்டிட்டு போனது வீட்டில் அப்பாவோட திதி. அடுத்தடுத்து இந்த மாதிரி வேலை இருந்ததுனால என்னால் ரிப்போர்ட் எடுத்து பார்க்க முடியல. சரி, நாளைக்கு வேணா மொத்தமாக லிஸ்ட் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துறேன் சார். ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கீங்க. ஸ்டாக் ரிப்போர்ட்டை எடுக்கிறதோட நீங்க பண்றதெல்லாம் தான் முக்கியமான வேலை. சரிதான். மகேஷ் சார்ட்ட நந்தா பத்தின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியே, அது ஒன்னும் அவ்வளவு பெரிய வேலை இல்லையே. அப்புறம் ஏன் அத செஞ்ச? உனக்கு சம்பளம் கொடுக்கறது நந்தா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கா, இல்ல சீட்டு போட்டா கூட போய் கொடி பிடிக்கிறதுக்கா, இல்ல யார் எங்க போனை வச்சு படம் பிடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கவா? அதுக்கா சம்பளம் கொடுக்கறாங்க? வேலை செய்ய தான் சம்பளம் கொடுக்கறாங்க. ஸ்டாக் எடுக்கிறது தான் உன் வேலை, அதுக்கு தான் சம்பளம் கொடுக்கறாங்க. இந்த பொம்பளைங்க பின்னாடி சூப்பர்வைசிங் பண்றதை விட்டுட்டு வேலையில போய் சூப்பர்வைசிங் பண்றியா? சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சார். ஏய், குடுக்கிற வேலையை ஒழுங்கா செய்யலனா மரியாதைலாம் கிடைக்காது தம்பி. நாங்க ஒரு தப்பு பண்ணோன்னு மேல போய் போட்டு கொடுத்து எங்க சம்பளத்தை பிடிக்க சொல்ல தெரிஞ்சது இல்ல. நீங்க 3 நாளா இங்க வேலையே பார்க்கலையே, உங்களுக்கு என்னத்த பிடிக்கிறது? சார் குவாலிட்டி செக்கிங்லாம் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். குவாலிட்டி செக்கிங் மட்டும்தான் உன் வேலையா? அப்ப குடோனை இழுத்து மூடிடுவோமா? மேல இருந்து கேட்டாங்கன்னா ஐயாவால 2 வேலை பார்க்க முடியாது, புது ஆலயம் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால குடோனை வேற கம்பெனிக்கு மாத்திடலான்னு சொல்லிடலாமா? மேல ரிப்போர்ட் பண்ணிடவா? சார் இப்போ உங்களுக்கு என்ன சார் பண்ணணும்? ஸ்டாக் லிஸ்ட் வேணும் அவ்வளவுதானே? நான் எடுத்து கொடுக்குறேன் சார். இன்னைக்கு இங்க இருந்து ஸ்டாக் லிஸ்ட் கொடுத்துட்டு தான் நான் போவேன். போதுமா சார்? சும்மா வார்த்தையில சொல்லாத, செயல்ல காட்டு. நாளைக்கு காலையில என் டேபிள்ல ரிப்போர்ட் இருக்கணும். இல்ல உன்னை பத்தி மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த கருணாக்கு வேணும்னே உன்னை பழி வாங்குற மாப்ள. தெரிஞ்சது தானடா. டேய் 3 நாள் ஸ்டாக் லிஸ்ட்டை ஒரு நைட்டுக்குள்ள எப்படி எடுக்க முடியும்? நீ எதுக்குடா அவசரப்பட்டு வாய் விட்ட? அந்த ஆள் பேசுனதை கேட்டல்ல,
அப்புறம் என்ன பண்ண சொல்ற? டேய் நீ ஆனந்தி கூட வெளியே போறேன்னு சொன்னியேடா. டேய் ஏற்கனவே நான் செம்ம காண்டில் இருக்கேன். நீ வேற ஞாபகப்படுத்தாத, ஒழுங்கா போயிடு. இல்லடா நான் வேணா உனக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. அது என்னால் கெட வேணாம். நீ ஜெயந்தி கூட போயிட்டு வா. நண்பேண்டா. வரட்டுமா? பாய். என்னையா சீண்டி பாக்குற? உன்னை ஒழிச்சு கட்டாம ஓய மாட்டேன்டா. ஜெயந்தி பாப்பலாம். நான் முத்தண்ணா, ம். வேகம்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நான் ஜெயந்திக்கா போலாமா? ஆ ஜெயந்தி அக்காலாம் இன்னைக்கு உன் கூட வரமாட்டா. நீ கிளம்பு. ஏன் வர மாட்டாங்க? கொஞ்சம் வேலை இருக்குடி, வெளியே போறோம். எங்க போற? யார் கூட போற? ஆ என் கூட தான். ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போறீங்க? விளங்கும். போகும்போது எங்க போறேன்னு கேட்டா போற காரியம் விளங்கும். நீ எதுக்கு அதெல்லாம் கேட்கற? வேற எப்படி கேட்க சொல்ற? நீ எப்படி கேட்க வேணாம், நான் சொல்றது மட்டும் நீ கேளு. வாய் இருக்கேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்காம நல்ல பொண்ணா சமத்தா நீ வீட்டுக்கு போவியா? நான் வரும்போது உனக்கு பிடிச்ச குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வரேன். குச்சி மிட்டாய் குருவி ரொட்டிலாம் எனக்கு பிடிக்காது. அப்ப முட்டை பஜ்ஜியும் சிக்கன் பப்ஸும் வாங்கிட்டு வரட்டுமா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, முட்டை சிக்கன்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ஓ ஸ்ட்ரைட்டா டைனோசர் தானே? முத்தண்ணே, சொல்லுங்க விளக்கண்ணே. என்ன எங்க போறீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? ஐயோ உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா சுத்தி சுத்தி வரேன், மறுபடியும் அங்கே வந்து நிக்குது. ஏ முத்து, என்ன பண்ற? ஆ? எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துல மறந்துடுவா பாரு. பாத்தியா பாத்தியா சொன்ன மாதிரி மறந்துட்டா. வா வா நம்ம அப்படியே போயிடலாம். முத்தண்ணே, ஆ? ஜெயந்தி அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு எங்க போற? ஐயோ மீண்டும் மீண்டுமா? இதுக்கு முன்னாலே பரவாயில்ல. இதுக்கு மேல நின்ன வேலைக்கு ஆகாது. வா நம்ம போலாம். முத்தண்ணே, ஜெயந்தி அக்கா, ஏய், முத்தண்ணே. ஏ சௌசௌ, இன்னைக்கு ஒரு நாள் எங்க கூட வா. உங்க கூட வா. பின்ன அதுங்களே இப்பதான் அத்தி பூத்த மாதிரி ஒன்னா வெளியே போதுங்க. நீ 1000 கேள்வி கேக்குற. எங்க போறேன்னு சொல்லாமே போறாங்கல்ல. நான் சொல்றவா. வா வா.